ஜல் ஃபெஞ்சலா ஃபெங்கலா ஃபெய்ஞ்சலா இந்த குழப்பத்தோடவே கரையை கடந்து ஒரு பெருமழையை நமக்கு கொடுத்திருக்கு. ஆரம்பம் தொட்டே இதனுடைய பாதை அது எந்த அளவுக்கு நமக்கு போக்கு காட்டி கொண்டிருந்தது என்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் தொடங்கிய அதனுடைய பாதை தமிழகத்திற்கு வருமா வராதா என்று பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனமழையை கொடுத்தது. இப்போ நாம விழுப்புரம் பாண்டிச்சேரி பகுதிகளில் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு மிக கனமழையை கொடுத்து விட்டு அடுத்தது தமிழகம் நோக்கி தான் வர இருக்கிறதுன்ற நினைச்ச நிலையில வடகிழக்கு திசையில நகர்ந்தது. வடகிழக்கு திசையில் நகர்ந்ததோ என்ன சொன்னாங்க, ஸோ வலுவிழக்க ஆரம்பிச்சிருக்கேன்னா இங்க இலங்கையுடைய தரைப்பரப்போடு அது ஒரு தொடர்பு வந்திருக்கு அப்படின்றதுனால இதனுடைய வலுவானது குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ இந்த நிலையில கடல் பக்கமே மறுபடியும் வடகிழக்கு திசையில நகரவும் ஸோ தமிழகம் நோக்கி வராதோ, அமெரிக்க மாடல் கணித்தபடி பர்மா பக்கம் போகும்லாம் கணிச்சிருந்தாங்க. ஒருவேளை அந்த மாதிரி போயிடுமோ இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் இருந்தது. ஆனா என்னாச்சு, அதனை தொடர்ந்து ஒரு ஹோல் நைட்ல இந்த இடத்துல வங்கக்கடல்ல வலுவடைந்து மீண்டும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தமிழக கடற்கரையை நோக்கி பயணத்தை தொடங்கியது. இந்த நிலையில புதுச்சேரிக்கு மிக அருகே கரையை கடக்கும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்ட நிலையில பாத்தீங்கன்னா செய்யூருக்கு அருகே தற்பொழுது இது கரையை கடந்திருக்கிறது. கரையை கடந்த நிலையில புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் எந்த அளவிற்கு ஒரு கனமழையை கொடுத்தது என்று நாம் நேற்று இரவு முதலே தொடர்ந்து நேரலைகளை பார்த்து கொண்டிருந்தோம். புதுச்சேரி மட்டும் இல்லாமல் அதனை ஒட்டிருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள், விழுப்புரம் மாவட்டத்தின் பிரதான பகுதிகள் எல்லாமே கனமழையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் கீழே கடலூர் மாவட்டம் வரைக்குமே அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். இப்போ நாம திரையில பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல் பார்த்தீங்கன்னா கடந்த 12 மணி நேரத்தில் இதனுடைய நகர்வு எந்த அளவுக்கு இன்டென்ஸ் ஆகி சுழன்று கொண்டு ஒரு பெருமழையை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இங்க பெருமேகங்கள்லாம் இங்க நகர்ந்து வந்த பிறகு புதிதாக மழை தரக்கூடிய மேகங்கள் வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்கிறோம். அப்போ இதுவும் உள்ள நகர்ந்து வந்தா நமக்கு மழை தருமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா. அதற்கு பதில் சொல்றது எப்படின்னா புல் எஃபெக்ட் ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தற்பொழுது இந்த புயலானது இப்படி சுழன்று கொண்டு நகர்ந்து கரையை கடந்த நிலையில இதனுடைய புல் எஃபெக்ட் ரெயின்ஸ் இங்க இருக்கக்கூடிய மழை மேகங்கள் இப்படி ஒரு திசை பாத்தீங்கன்னா இப்படி ஒரு திசையில வந்து இது அப்படியே நகர்ந்து இந்த மழை மேகமாக கன்வர்ஜ் ஆகி இந்த பகுதிகளில் மழையை கொடுக்கும். அந்த வகையில் விசாகப்பட்டினம் தொடங்கி கீழே இங்க சென்னை செங்கல்பட்டு கடற்கரை பகுதிகள் வரைக்குமே கூட மிதமானது முதல் லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல் அடுத்த சில மணி நேரங்களுக்கு நம்மால் பார்க்க முடிகிறது. அதே வேளையில உள் மாவட்டங்கள்ல என்ன நிலவரம், புதுச்சேரிக்கும் விழுப்புரத்தில் இவ்வளவு பெரிய மழை கொடுத்திருக்கு இல்லையா, தற்பொழுது என்ன நிலவரம்ன்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. மழை தொடர இருக்கிறதா இல்லையா அப்படின்ட்டு. அதற்கு காரணம் என்னன்னா இந்த சூறாவளி புயலாக இந்த ஃபெய்ஞ்சல் வந்து கரையை கடந்த பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து நகராமல் போக்கு காட்டி கொண்டிருந்தது. அதனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா தற்பொழுது ஒரு 12 மணி நேரம் இந்த புதுச்சேரிக்கு அருகிலேயே இது நிலை கொண்டு புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி அதனை ஒட்டிருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கும் மிக கனமழையை கொடுத்து கொண்டிருந்தது. அதனாலதான் ஒரு பெருமழையை எதிர்பாராத ஒரு பெருமழையை வந்து இந்த பகுதிகளுக்கு கொடுத்தது. மழை எதிர்பார்த்தோம், ஆனா இந்த அளவுக்கு இந்த பகுதிகளை வாட்டி வதைக்கும் அளவுக்கு 50 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு பெருமழையை எதிர்பார்த்தோமா என்றால் அந்த ஒரு கேள்விக்குறி இருக்கத்தான் செய்கிறது. சில வானிலை ஆய்வாளர்கள் ஆரம்ப முதலே நமக்கு வந்து இந்த கணிப்புகளை கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இது நிச்சயம் புயலாக மாறும், அப்படி மாறும் பட்சத்தில் இங்க ஒரு பெருமழை கொடுக்கத்தான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதனுடைய பாதை நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி போக்கு காட்டிட்டே வந்ததால ஒரு சந்தேக கண்ணோடு தான் இருந்தோம். அப்படி புயலாக மாறி கரையை நெருங்க சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த பகுதிகளுக்கு தான் அதிக தாக்கம் இருக்குமோ என்ற ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருந்தது. ஏர்லியரா முதல்ல நாம பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இதனுடைய பாதையுமே பல்வேறு மாடல்களும் சென்னையை நோக்கியே கரம் காட்டி கொண்டிருந்தன. அதுக்கப்புறம் நாட்கள் நெருங்கத்தான் புதுச்சேரியை நோக்கி அது நகர்ந்து இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு சூழலை நம்ம பார்த்தோம். புதுச்சேரியை கரையை கடந்து அது வேகமாக நகராமல் இருப்பதற்கு சொல்லப்பட்ட காரணம் இங்க அரபிக்கடல் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர் அழுத்தம். அந்த இப்ப பாத்தீங்கன்னா 2 அழுத்தங்கள் இருக்கு. நம்ம இந்திய கடல் பகுதி இந்த வங்காள விரிகுடா கடல்ல ஏற்படக்கூடிய இந்த மாதிரி ஒரு புயல் சின்னம் உருவாகுதுன்னா இந்த பக்கம் அரபிக்கடல் பிராந்தியத்துல ஒரு உயர் அழுத்தம் வரும், அதே மாதிரி இந்த பக்கம் பசிபிக் கடல்ல இருந்து ஒரு அழுத்தமானது இந்த பக்கமும் வரும். இதெல்லாம் தான் இந்த பகுதியில் புயல் சின்னம் நகர்வதற்கான அந்த நகர்வை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்திகளாக இருந்திருக்கின்றன.
பெரும்பாலும் வங்கக்கடல் பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பசிபிக் அந்த சைட்ல இருந்து வரக்கூடிய அந்த அழுத்தத்தோட இம்பாக்ட் தான் இங்க இருக்கும். இந்த முறை இங்க அரபிக்கடல் பிராந்தியத்திலுமே ஒரு உயர் அழுத்தம் இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் கயிறு கட்டி இழுக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட். அதனால தான் இதனுடைய நகர்வு இவ்வளவு தாமதப்படுத்தி இருக்கு. தாமதப்படுத்த கடல் பகுதியில் வலு கூடி இருக்கிறது. ஏனென்றால் கடல் பகுதியில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஈரமானது இந்த மழை மேகங்களை இன்னும் வலுவாக்கி இருக்கிறது. அந்த வலுவை எல்லாம் கரையை கடக்கும் போது அந்த பகுதியில் கொட்டி தீர்த்து விடுகின்றன மழையாய். அந்த மாதிரியான ஒரு மழை பொழிவதா இங்க தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் பெற்றுக் கொண்டிருந்தன. சோ கரையை கடந்த உடனே ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டோம். அபாடா, ஒரு பெருமழை நம்ம விட்டு போச்சு அப்படின்ட்டு. குறிப்பாக சென்னை வாசிகள், ஏன்னா மக்கள் தொகை நெருக்கம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி, இந்த மாதிரி ஒரு 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர்லாம் மழை வந்தா சென்னை சிட்டி என்ன ஆகும், மறுபடியும் சேவ் சென்னை ஹேஷ்டாக் போடுற மாதிரியான ஒரு நிலைமை தான் வரும். அந்த அளவுக்கு நிலைமை மோசமாகி இருக்கும் மக்கள் தொகை நெருக்கத்தின் காரணமாக. சோ தற்பொழுது அது கொஞ்சம் விலகி புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த ஒரு பெருமழையை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதி என்ன சும்மாவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிச்சயமா கிடையாது. அந்த பகுதியிலும் அதனால் மக்கள் அனுபவிக்கக்கூடிய வலிகளும் வேதனைகளையும் தொடர்ந்து நாம தந்தி தொலைக்காட்சியில் செய்திகள் வாயிலாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஸோ தற்பொழுது புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டத்தில் பெருமழையை கொடுத்து கொண்டிருந்த இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது நகர தொடங்கி இருக்கிறது. தற்போதைய சூழலில் எந்த இடத்துல பெருமழை இருக்கிறது அப்படின்றத நாம பார்க்கும்போது திருவண்ணாமலை விழுப்புரத்திற்கு இடையேயான அந்த பகுதிகள் தான். பார்த்தீங்களா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியுதில்ல எந்த அளவுக்கு மழை மேகங்கள் இன்டென்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால இந்த ரேடார் மேப்ல பார்க்க முடிகிறது. சோ புதுச்சேரியிலிருந்து சற்று விலக ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் புதுச்சேரி பகுதிக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 49 சென்டிமீட்டர் மழை புதுச்சேரியில இந்த அளவுக்கு வாட்டி வதைக்கும்னு நிச்சயமா மக்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கனமழை பெருமழையை கொடுத்து விட்டு ஒரு 12 மணி நேரம் ஆட்டம் காட்டிட்டு தற்பொழுது நகர தொடங்கி இருக்கு. அந்த வகையில் தற்போதைய சூழல்ல எந்தெந்த பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி, வளவனூர், விழுப்புரம் நகரம், சுறாப்பட்டு, வீராங்கிபுரம், அதே மாதிரி மாம்பலப்பட்டு, அரசூர், பஞ்சமாதேவி, கண்டர்கோட்டை, பன்ருட்டி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. முட்டத்தூர் பகுதிகளிலையும் வேட்டவளம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் பாருங்க எந்த அளவுக்கு மழை தீவிரம் எடுக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மளால பார்க்கிறோம். அதாவது இப்போ ரியல் டைம் இமேஜரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தற்போதைய சூழல்ல இது கீழவுமே பாருங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரைக்கும் அதனுடைய இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பாருங்க மங்களம்பேட்டை, உளுந்தூர்பேட்டை, எலவனரசூர் கோட்டை, தியாகத்துருகம், இந்த பகுதிகளிலுமே கூட மழை இன்டென்ஸ் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு, மிதமானது முதல் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடியதை ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் கள்ளக்குறிச்சி, வடக்கு மண்டல், சங்கராபுரம், காற்றிடையார் இந்த பகுதிகள், திருக்கோவிலூர் இந்த பகுதிகள் எல்லாமே மழை தற்பொழுது தீவிரமாக பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெவியான ஒரு மழை எந்த பகுதியில் போயிட்டு இருக்குன்னு பார்த்த இந்த திருவண்ணாமலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், அப்படி எந்தெந்த பகுதிகளில் தற்பொழுது கனமழை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெண்ணாத்தூர், ஆலம்பூண்டி, செஞ்சியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், வேட்டவளத்து சுற்றுவட்டார பகுதிகள், திருவண்ணாமலை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதிகள், இந்த இடைப்பட்ட இடத்துல பாருங்க எந்த அளவுக்கு மழை இன்டென்ஸா பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ இது நகர இருக்கிறதா அப்படின்னு கேட்டா மெதுவாக அப்படியே இந்த வடக்கு மாவட்டங்களை கொஞ்சம் கவர் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நேற்று நாம பார்க்கும்போது வேலூர், இந்த திருப்பத்தூர், அதே மாதிரி ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள் எல்லாம் மழை பொழிவை கொடுத்துட்டு இருந்தது. தற்போதைய சூழலில் கொஞ்சம் தென்மேற்கு திசையில் இது நகர்ந்து இங்க உள்ள கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த பகுதிகள் வரைக்கும் தன்னுடைய தாக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்க கீழே பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் வரைக்குமே இதனுடைய தாக்கம் இருப்பதற்கான ஒரு சூழல் நாம பார்க்கிறோம். இங்க ஆத்தூரா இருக்கட்டும், மல்லியக்கரையா இருக்கட்டும், அதே மாதிரி தம்மன்பட்டி, கங்கவல்லி, காரவல்லி, ராசிபுரம், மல்லூர், வேலூர் இந்த பகுதிகள், ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகள், இங்க எல்லாமே மழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால பார்க்க முடிகிறது. அட்லீஸ்ட் ஒரு மிதமான மழையாவது கண்டிப்பா அந்த பகுதியில் இருக்கு. அதே தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பாருங்க மழை தீவிரம் எடுக்க தொடங்கி இருக்கிறது. தருமபுரி அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டம், இந்த 2 மாவட்டங்களையுமே கூட மழை தீவிரம் அடைகிறது. சித்தேரி, கொட்டப்பட்டி, ஆண்டியூர், அரூர், தொங்கனூர்,
வேளம்பட்டி, ஊத்தங்கரை, குன்னத்தூர் இந்த பகுதிகளிலுமே, அதே மாதிரி கிருஷ்ணகிரி நகரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலுமே கூட மழை பொழிவு ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. பல்வேறு பகுதிகளில் மழை பொழிவை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன உள்ள நகர நகர அந்த ஃபிசில் ஆகிற ஒரு சூழலை நம்மால பார்க்க முடிகிறது. அதன் காரணமாக இந்த மழை மேகங்கள் பிரிந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்குமே கூட பார்த்தீங்கன்னா இங்க திருப்பத்தூர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், ஆம்பூர், ஒடுகத்தூர், தீர்த்தம் இந்த பகுதிகளிலுமே கூட மழை பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க கடல்ல இருந்து வரக்கூடிய அந்த புல் எஃபெக்ட் மழை அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா, அது பாருங்க. இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எப்படி உள்ள இருந்து இது வருது அப்படின்றத. ஸோ இந்த பேட்டர்னில் இங்கே இருக்கக்கூடியது அப்படியே இங்கே உள்ள வர இருக்கிறது அப்படின்ற ஒரு சூழலில் இது சென்னைக்குமே அதனால தான் சில பகுதிகளில் நமக்கு லேசானது முதல் மிதமான மழையை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். இதுவே வட மாவட்டங்களில் பெய்யக்கூடிய அந்த மழைக்கான காரணியாகவும் அமைந்திருக்கிறது. ஸோ இந்த மழை இப்படியே தொடரும் பட்சத்தில் அடுத்து என்ன, இன்று மாலை வரைக்குமே கூட இந்த மழையானது இப்படியே தான் இருக்க போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம முன் எழுகிறது. ஸோ இது நகர நகர பார்த்தீங்கன்னா இன்றும் நாளையும் உள் மாவட்டங்களுக்கு ஒரு பெருமழையை தர காத்து கொண்டிருக்கின்றன. இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த மாதிரி திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகள், திருவண்ணாமலை மாவட்டம், கடலூர் மாவட்டத்திலாம் இந்த மழையை முடிச்சுட்டு அடுத்தது நோக்கி நகர்றது பிற வட மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் பாருங்க இன்று மதியம் மாலை வேளைகள்லாம் மழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இரவு நேரத்தில் மழை இன்னும் தீவிரமாக இருக்கிறது. திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் பாருங்க எந்த அளவுக்கு மழை இன்டென்ஸாக வாய்ப்பு இருக்கிறது. இங்க திருவண்ணாமலை தொடங்கி திருவண்ணாமலை, பாடேரி, ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், ஆம்பூர், கிருஷ்ணகிரி, காரிமங்கலம், ஊத்தங்கரை, ஏன் தேன்கனிக்கோட்டை, ஹோசூர், தர்மபுரி இந்த பகுதிகள் வரைக்குமே கூட மழை தீவிரமடைய இருக்கிறது. ஸோ இது நகர நகர பாருங்க அந்த இன்டென்ஸான அதிகன மழை தமிழகத்தின் உள்பகுதி வரைக்கும் வருகிறது. இந்த புயலால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்ன்றது கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு காட்சி கிடையாது. இது எந்த அளவுக்கு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர நகர வலுவோடு நகர்கிறது அப்படின்றதுனால இந்த பகுதிகள் எல்லாமே மழை பொழிவை பெற இருக்கின்றன. இது அப்படியே நகர்ந்து நகர்ந்து வரும் நாட்கள்ல மைசூர் பகுதி வரைக்குமே கூட மழையை கொடுத்து அதன் பிறகு அரபிக்கடல்ல கர்நாடகா போய் அந்த இடத்துல கலக்க இருக்கிறது. சோ அது வரைக்கும் இந்த தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகள் இந்த ஃபெஞ்சல் புயல் கரையை கடந்த பிறகு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்தாலும் மழையானது பெருமழையாக இந்த பகுதிகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இப்ப திங்கட்கிழமைக்கான நிலவரத்தை பார்க்கிறோம் பாருங்க. திங்கட்கிழமை முழுவதுமே கூட எப்படி உள் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் எந்த அளவுக்கு மழை பொழிவை தருதுன்னு, அதன் பிறகு மெல்ல மெல்ல அது கர்நாடகாவிற்கு நகர்ந்து மழை பொழிவை கொடுத்துட்டு அப்படியே அரபிக்கடல்ல போய் சங்கமிக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழலை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இது இதனுடைய பாதை எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த கணிப்பை கொடுத்திருந்தாங்க. அந்த கணிப்பிலிருந்து சற்று தென்மேற்கு திசையில் விலகியதால் தான் தற்பொழுது திருவண்ணாமலையை தொட்டு இங்க கீழே கடலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம் வரைக்குமே கூட இதனுடைய இம்பாக்ட் இருப்பதற்கு காரணம் சற்று அதனுடைய நகர்வு கொஞ்சம் கீழே இறங்கினதுனால தான். ஸோ இந்த இம்பாக்ட் மொத்தமாக இந்த பகுதி மொத்தமாகவே இந்த மழையின் தாக்கம் உணரப்பட இருக்கிறது. ஏற்கனவே கொங்கு மண்டலத்திலையும் இதனுடைய தாக்கம் இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் தற்போதைய சூழலில் அதற்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். தென் மாவட்டங்கள் வழக்கம் போலவே இதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் உணரப்போவதில்லை அப்படின்றதையும் நம்மால் இந்த நிலவரத்தில் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெருமழையை பல்வேறு பகுதிகள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில பாண்டிச்சேரி, மயிலம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் தற்போது ஒரு சின்ன பிரேக் கிடைக்க போகுது. வரும் நாட்கள்ல மீண்டும் ஒரு ஃப்ரெஷ் பேண்ட் ஆஃப் ரெயின்ஸ் வருமா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தற்போதைய சூழல்ல ஒரு பிரேக் அந்த பகுதிகளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது ஆறுதலான விஷயம். ஸோ இன்றைய நிலவரப்படி பார்த்தோம்னா விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் இந்த பகுதிகளுக்கு ஏற்கனவே ரெட் ஜோன்ல தான் கொடுத்திருக்காங்க. வானிலை ஆய்வு மையம் தரப்புல இருந்து புதுச்சேரிக்கும் ஒரு பெரிய மழையை சந்தித்திருக்கிறார்கள் இந்த பகுதியினர். தொடர்ந்து அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அப்படியே அந்த எட்ஜில் பாருங்க பார்டர் போட்ட மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு தருமபுரி, சேலம், பெரம்பலூர், தஞ்சாவூர், அதே மாதிரி இங்க திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, மேல செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த பகுதிகள் எல்லாமே ஆரஞ்ச் ஜோன்ல வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் உதகை தொடங்கி ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை, அதனைத் தொடர்ந்து இங்க மேல கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான அளவில் மழை இருக்கும்னு ஏற்கனவே ஒரு அலர்ட்டும் வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நவ்காஸ்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்றதையும் நாம பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. நவ்காஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தகவல் என்ன, தற்போதைய சூழல்ல எந்த நிலவரம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்கும்போது ரெட் ஜோன்
இப்போதைய நிலவரத்தை பார்க்குறோம். இப்போதைய நிலவரத்தில் ரெட் ஜோன்ல எந்த மாவட்டமும் இல்லை. பெரும்பாலான இந்த வட மாவட்டங்கள் மேலே திருவள்ளூர் தொடங்கி இங்கே பாண்டிச்சேரி இந்த பகுதிகள் எல்லாமே இங்கே பாருங்க ஆரஞ்சு ஜோன்ல தான் இருக்கு. ஸோ தற்போதைய சூழலில் மழை ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே இந்த சூழல் இப்படியே மாலை வரைக்கும் தொடருமா அப்படின்றதையும் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ இது இப்படி தொடருமா அப்படின்றதுக்கு ஒரு முழுமையான வார்னிங் சிஸ்டத்தையும் நாம் பார்த்துட வேண்டியது அவசியமாகிறது. ஏற்கனவே வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டக்கூடிய அலர்ட்டையும் இதையும் நாம ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு இதற்கான பதில் கிடைத்துவிடும். அதே நேரத்தில் தற்பொழுது ரேடார் நமக்கு கொடுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்றதை நம்ம பார்த்தலாம். ரியல் டைம் ரேடார் இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய காரைக்கால் ரேடார் நமக்கு கொடுக்கக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் புதுச்சேரி கடலூர் இந்த பகுதிகளில் இருந்தால் சற்று விலகுது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையின் சில பகுதிகள், சீர்காழியை ஒட்டியிருக்கக்கூடிய சில பகுதிகள், அந்த பகுதிகளெல்லாம் மழை மேகங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். டெல்டா மாவட்டத்தின் சில பகுதிகள், குறிப்பாக திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளிலுமே மழை மேகம், அந்த ஃப்ரெஷ் பேண்ட் ஆஃப் ரெயின்ஸ் இருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால பார்க்க முடிகிறது. ஸோ புதுசா ஃப்ரெஷ் பேண்ட் ஆஃப் ரெயின்ஸ் வருதான இல்லை, ஆனால் அதனுடைய தாக்கத்தின் காரணமாக சிறிய அளவிலான மழையை இன்று மாலை வரைக்குமே கூட கடலோர பகுதிகளில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றதும் இந்த ரேடார்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. தற்போதைய சூழலில் இந்த ரேடார்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அதி கனமழை அப்படின்ற ஒரு நிலவரம் மெல்ல மேலே நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது திருவண்ணாமலை, தர்மபுரி இந்த மாவட்டங்களுக்கு இந்த மழை நகர வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை இங்க ரேடார் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கு. இது பாத்தீங்கன்னா சேலம், நாமக்கல் இந்த பகுதிகள் வரைக்குமே கூட அதனுடைய தாக்கம் இப்படி ஸ்ட்ரெச் ஆயிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். தற்போதைய சூழலில் கிருஷ்ணகிரியின் சில பகுதிகளில் மழை பொழிவு பெய்ய ஆரம்பித்திருக்கிறது. தர்மபுரி உள்ளிட்ட பகுதிகளில் இன்னும் கனமழையே வர இருக்கிறது. ஸோ வரும் நாட்களில் இது நகர இதனுடைய தீவிரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான் மழையின் அளவு உள் மாவட்டங்களில் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நாம தீர்மானிக்க முடியும். இதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. ஸோ இன்றும் நாளையுமே கூட உள் மாவட்டங்களுக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்படியே அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இருக்க போகிறதா, இன்னும் வலுவிழக்க போகிறதா, அப்படி பயணிக்கும் போது அதனுடைய மழையின் தீவிரம் எந்த அளவுக்கு இருக்க போகிறது, எந்தெந்த மாவட்டங்கள் இன்னும் அதிக கனமழையை பெற வாய்ப்பு இருக்கின்றன என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்போதைக்கு கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு பிரேக் கிடைச்சிருக்கு அப்படின்றது மட்டும்தான் ஒரு நல்ல செய்தி. காலை முதலே விழுப்புரம், அதே மாதிரி கடலூர், புதுச்சேரி இந்த ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பெருமழையை சந்தித்துக் கொண்டிருந்தக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் கொஞ்சமாக மழை விலகி ஒரு பிரேக் கிடைக்க போகுது அப்படின்றதும் தற்போதைய நிலவரமாக இருக்கு.